வெல்கம் ஜெயரா கார்டன். இது எங்கள் மாடி தோட்டம். நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது என்ன இலை என்ன செடின்னு தெரியுதான்னு கொஞ்சம் பாருங்கள். தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பாருங்க, நிறைய பற்றி தெரியும், நானே சொல்லிடுறேன். இது வந்து எருக்கஞ்செடி, எருக்கன் இலை, எருக்கஞ்செடி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நம்ம காட்டு சைடுங்களில் எடுத்து விளையாடுவோம். இந்த பார்த்திங்கன்னா இந்த பூ பார்த்திங்க அப்படின்னா நல்லா பல்ப் மாதிரி இருக்கும். நம்ம உடச்சி விளையாடுவோம். நல்லா இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, சவுண்டு வரும். இதே நேற்று கட் பண்ணிட்டு வந்தேன். அதனால் வந்து இதில் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் வாடி போச்சு. அது நேற்றே ஒரு வீடியோ போட்டு விடலான்னு நினச்சேன். அது நேரம் இல்லாததுனால எடுக்க முடியல. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூவை வந்து சின்ன வயசில் விளையாடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி அமுத்தி அமுத்தி விளையாடுவோம். நெத்தியில் வச்சு இது பண்ணுவோம். பட்டு பட்டுன்னு சவுண்டு வரும். நல்லாயிருக்கும். இப்போ இது விஷயத்துக்கு வருவோம். இப்போ எதுக்காக இந்த இதை நான் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, செடிங்களுக்கு உரமாக போகிறதுக்கு தான் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து போரான் சத்து அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த செடியில். இது எனக்கு ரொம்ப நாளாக தெரியல. இப்போ தான் இதை பற்றி நான் கேள்விப்பட்டேன். இதை வந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சு ஒரு 3 நாள் 5 நாள் கழித்து எடுத்து செடிங்களுக்கு ஊற்றலாம். அல்லது வந்து இந்த இலைங்களை எடுத்து செடிங்க மேலே போட்டு விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ இந்த இலை இருக்குது அப்படின்னா இந்த இலையை இப்படி எடுத்து இங்கே பாருங்கள். இப்போ இந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 5-6 செடி வச்சுருக்கேன். இப்போ இந்த இலையை எடுத்து என்ன பண்ணணும், மண்ணை லைட்டாக சுரண்டி விட்டுட்டு இது பாருங்கள், இந்த மாதிரி இதை இப்படி போட்டு விட்டு இதை இப்படி மூடி விட்டோம் அப்படின்னோம்னா ஒரு கொஞ்ச நாளே மக்கி இது உள்ளே இருக்கிற சத்துங்களை போது இந்த மண் இழுத்து செடிங்களுக்கு கொடுக்கும். போரான் சத்து இதில் அதிகம் இருக்கிறதா சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த மாதிரியும் போடலாம். இலைங்களை வச்சு மண்ணை மூடி விட்டு, இல்லை அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு கண்டெய்னரில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டு ஒரு 10 லிட்டர் தண்ணி ஊற்றி விட்டு ஒரு 3 நாள் 5 நாள் 7 நாள் எவ்வளோ அதிகமாக விட்றீங்களோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அது நல்லா நொதித்து நல்லா வரும். அது தண்ணியை எடுத்து தண்ணியில் கலந்து ஊற்றலாம். இந்த மாதிரி கூட செய்யலாம் அப்படின்றாங்க. நான் இப்போ தான் முத செஞ்சு பார்க்க போகிறேன். சரிங்களா, அந்த இது செஞ்சு எப்படி இருக்கு ரிசல்ட்டு, நல்ல வளர்ச்சி இருக்கா, செடிங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி இருக்கா, என்ன ஏது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நீங்களும் இந்த கமெண்டில் உங்களோட மாடி தோட்டத்துலேயோ அல்லது வீட்டு தோட்டத்துலேயோ இதை பயன்படுத்தி இருக்கிறீங்களா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது வீடியோலாம் வேணும் அப்படின்னா போய் வாட்ச் பண்ணுங்கள் வீடியோவை. நன்றி.